நான் தாமா உங்களை தமிழ்நாட்டோட பெஸ்ட் மியூசிக், இந்தியாவோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். ஒரு அளவுக்கு மேல பண்ண ஓகே, வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாய் அபியங்கர் வச்சுட்டு உங்க சேனல்ல ஒரு வன்மத்தோட சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்லல, சேனல்ல இவரு கூட வீடியோ பண்ண ஒருத்தவரே சொன்னாரு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமே சொன்னேன் ப்ரோ, இந்த மாதிரி சாய் அபியங்கருக்கு கிடைச்சிட்டாலே நீங்க அடி அடின்னு அடிக்கிறீங்க, இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சரி நம்மளும் வெயிட் பண்ணோம். சரி நிறுத்தியாச்சு வீடியோ, பேசக்கூடாது. ரிவ்யூ கூட போட்டுருக்க மாட்டேன், சாங் ரிவ்யூ கூட போட்டுருக்க மாட்டேன். வீடியோ கூட பார்த்து அவர் பத்தி பேசல, படம் ரிலீஸ் ஆகட்டும். கடைசியில பார்த்தா மீம் பேஜஸ்ல எடுத்து பாக்குறோம் ப்ரோ, அவரோட ஆல்பம்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு போடுறாங்க. தொட்டாலே பட்டா ஊரும் பிளேட் லைட் வெர்ஷன், ஊரும் பிளேட் எலைட் வெர்ஷன், எல்லாமே ஊரும் பிளேட்னு போடுறாங்க. ஆஹா பரவாயில்ல, நம்ம மட்டும் அடிக்கல, ஊரே அடிக்குது. இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். நம்ம உண்மையாலுமே அவர் மேல வன்மத்தை தான் வச்சிருக்குமா, இந்த வீடியோ ரோஸ்ட் வீடியோவா இருக்க போதா, இல்ல அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ மாதிரி இருக்க போதான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் போக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கோம், அதையுமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போய் கொஸ்டின் போகிறதுக்குள்ள எடிட்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட். எடிட்டர் ப்ரோ, நம்ம சாய் அபியங்கரோட வெரைட்டியாக மியூசிக்லாம் போட்டிருப்பாரு, அது ஒவ்வொரு கேள்விக்கு நடுவுலையும் அப்படி வந்துட்டு போனோம். ஓகே, ஒரு சிரிக்கிறாள் இவரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ப்ரோ கொஸ்டின். எனக்கு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு சாய் அபியங்கர் மியூசிக்னா சரியா செட் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்க ஸ்டேட்டஸ் பார்த்தாலே ஒரு சாங் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க. நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது அபூர்வம், சாய் அபியங்கர் சாங் வச்சிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு கரெக்டா? ஆமா ப்ரோ, எனக்கு சாங் பிடிச்சதா இருக்கு. ஸோ அப்போ உங்க மைண்ட் வாஷ் தெரியுது, அப்ப ஏன் நீ இந்த வீடியோ பண்ணா அப்படின்னு. அவ்வளோ கண்டென்ட் இருக்கப்போ நம்ம ஏன் சாய் அபியங்கர் நீ கண்டென்ட்டுக்காக பேசுற அதான் சொல்ல வரீங்க அப்படின்னு இல்ல. அவர் வந்து அந்த சாங் நல்லா தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படத்துலேயே வந்து எனக்கு படமா பார்க்கும்போது ஓரம் போ வச்சிருங்க, 3 மீதி இருக்கிற சாங்ஸ்லாம் வச்சுங்க நல்லா இருப்போ. என்ன கண்ணுக்குள்ள நான் ஸ்டேட்டஸ் போட்ட பாரு லிரிக்கே அதே மாதிரி நல்ல சாங் தான். அப்புறம் வந்து சிங்காரி, இன்னும் கொண்டு வரனா பல்டியில வந்து ஜாலக்காரி, அந்த பாட்டு கூட எடுத்துக்கலாம் மலையாளத்துல. ஏன்னா 2 பாடம் வந்துருச்சுல, பல்ட்டியும் வந்துருச்சு, டியூலும் வந்துருச்சு. ஓகேவா, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, எல்லா சாங்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட். நல்லா தான் இருக்கு, பட் ஜாலக்காரி சிங்காரி ஒரே மாதிரி தான். அதே மாதிரி இதே டியூன் தான் காட் மோடு, இந்த நம்ம காட் மோடுன்னு சூர்யா படம் வந்திருக்கு. ஓகே, அதுல வந்து கடைசி பிட்டு பாட்டு முடியும் போது நல்லா போல வர ஒரு பிட்டு வருது, அங்க வருது. ஓகேவா, அந்த மாதிரி வருதுனால தான் எனக்கு கம்ப்ளைண்ட். நல்லதா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. ஆனா நீ போட்ட சாங்கே பட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேவா, பட்டுக்குள்ளேயே திருப்பி ரிப்பீட்டடா கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ஜென்ரலா ஒரு லவ் படம்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல நீங்க அதிக இது நல்லா ட்ரை பண்றது வந்து லவ் சாங்ஸ் இல்லை அந்த மாதிரி இடத்துல தான். வெரைட்டிஸ் காட்டுறா உன்னோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஷான் ரோல்டன் ஏன் அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆனார்னா அந்த ஆல்பர்ட்டோட எஃபெக்ட். ஏன்னா அந்த ஸ்கோப் இருக்கும். ஒரு எல்தா கடைய சாங்கோ இல்ல தேன் சுடுற சாங்கோ புது வாசமே சாங் மாதிரி உனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது நல்லா இந்த டியூட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற ஏரியா தான். அதுலேயே இவங்க தலைவன் வந்து நான் ஒரே ஜானர் தான் போடுவேன் அப்படின்னா அது இப்படி இருக்கும். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. இப்போ எப்படின்னா இவங்க பை டிஃபால்ட்டோ ப்ராப்ளமேட்டிக்கா இவர் தான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் நெக்ஸ்ட்.
இப்போ இவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க வியூஸ் இருக்கு இதான்ப்பா ஆடியன்ஸ் நம்புறாங்க. ஏன்னா அந்த வியூஸ் வர வைக்கிறதுக்கு வேற டெக்னிக் இருக்கு, அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். நம்ம எதாவது சொன்னா கூட இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நீ ஏன் அப்படி சொல்றீங்க, அப்படின்னா வாட்டி கம்மிங் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, அதுவும் காடு மோடு வாட்டி கம்மிங் யாரா ஓட்டுனீங்களா, ஏன் காடு மோட ஓட்டுறீங்கன்னு. அது சாங்கோட டெக்ஸ்டரே வேற. சாங்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான லிரிக், நல்ல சவுண்டு, சிங்கர்ஸோட இது அப்படிதான் இருக்கணும். இதுல எதுவுமே இல்லாத பட்சத்துல நான் என்னத்த சொல்றது, நல்லா இருந்தா இப்ப அந்த கண்ணுக்குள்ளே பாட்டு நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு எல்லா பாட்டும் கண்ணுக்குள்ளே மாதிரி இருந்தா எனக்கு என்ன அங்க வேரியேஷன் இருக்கு. இப்போ இந்த பக்கம் பைசன் வாங்க ஒரே இதுதான் 5 சாங் எவ்வளவு வெரைட்டி அங்க ஒருத்தர் காட்டிருக்காரு, உயிரை கொடுத்துருக்காரு. அதே திங்கிங் மியூசிக் தான் ரெண்டுமே வளர்த்து விட்டாங்க. மாரி செல்வராஜ் சொன்னாரோ அவர் தான். ஆனா இவர் பட்ஜெட் கம்மி, ஒரு பட்ஜெட் அதிகம், ஆனா டேலண்டட் இருக்குல்ல. அப்ப இட்ஸ் நாட் ஃபேர் தானே இருக்கு. அதே மாதிரி ஊரும் பிளட் வரும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிட்டே இருந்தது, அது பாட்டு என்னன்னே புரியல, நம்மளுக்கு வயசாயிடுச்சோ. இங்க காதிருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க. அதான் ப்ரோ இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேலே இருக்கு ப்ரோ, சாய் அபியங்கர் கிட்ட. இது நான் ஆக்சுவலாக எங்கள் கொஸ்டினில் கூட எழுதலை. என்னன்னா பாட்டை ரிலீஸ் பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணிட்டு அதை யாராவது ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1-2 பிட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அந்த நாய்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இப்போ கேளுங்க ரிவைஸ் வெர்ஷன் வந்துருக்கு, இது நல்லா இருக்கும் பாருங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நல்லா தான் இருக்கு. அது ஏன் அது ஃபர்ஸ்டே அவர் அச்சீவ் பண்ண மாட்டுறாரு, அதுதான் என்னோட கொஸ்டின். இன்னமும் ட்ரையல் எரர் வச்சிருக்காங்க. ட்ரையல் எரர் வரும்போது உங்களுக்கு 10 படம் இப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே, ட்ரையல் எரர் ஊரும் பிளேட்லேயே வந்து ஓரம் பிளேட்னு சொல்லி பண்ணாங்க வீடியோ ஃபுல்லா. பரவாயில்ல, இப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஊரும் பிளேட் ஓகேவா, ஊரும் பிளேட்டே எல்லாரும் ஓட்டினாங்க. பட் நிறைய பேர் பிடிச்சிருந்து எனக்குமே கேட்க பிடிச்சிட்டே இருந்தது. அன்பிளக்டு வெர்ஷன் ஒன்று விட்டார், அது நிறைய அதில் வர ஒரு மெலடி போர்ஷன். ஆக்சுவலாக இது காட் மோட்லையுமே அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு ஃபாஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு மெலடி கொண்டு போகிறது. அதெல்லாம் அதையும் பண்ணியிருப்பாரு. அதை மட்டும் எடுத்து போட்டு நல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டார். அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு எல்லாம் அடிக்கிறாங்க. இன்னும் இப்படி அடிக்கிறாளுங்க, இப்படி அடிச்சா எப்படி தான் நம்ம தொழில் பண்றது இல்ல. பட் எங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை காட் மோட்ல ஒன்று பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. காட் மோட்லயும் அந்த டியூட்ல ரிலீஸ்க்கு முன்னாடி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் யாருன்னு கேட்பீங்க, அவர் தான் டியூட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு லிஸ்ட் விட்டாங்க. இந்த ஸ்டீரியோ டைப்ல உங்க இதை வந்து டியூன் பண்ண. இப்போ நான் வந்து விஸ்வரூபட்ல கமல் வந்து RO3Dக்கு போனாரு. ஓகேவா, அவங்க டியூன்லாம் இதை பார்த்தீங்க, அது அப்கிரேடு. நீங்க சவுண்ட் கம்மி வச்சாதான் உங்க தியேட்டர்ல நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா போற ஆடியன்ஸுக்கு காடு கிழிஞ்சிரும். நான் இந்த பாயிண்ட் வேற இடத்துல சொல்லலாம், பட் ஸ்டில் எனக்கு சொல்லணும்னு ஒரு தூண்டு இருந்தது. ஒரு ஆரிஜ் ஒரு இன்டர்வியூல இப்போ ரீசன் சொல்லிப்பார், ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு 100 கீப்ஸ் ஆன் லிசனிங், அந்த குவாலிட்டி இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாராம். சகில்பே தட்டக்கூடாதுன்னு நினைப்பாராம். அவ்வளோ ஒர்க்கு போட்டுட்டு இருந்தாங்க நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ். இப்போ நீங்க என்னன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த குவாலிட்டியை நான் கம்மி பண்றேன், இது தப்பா இருக்கா, இதெல்லாம் எங்களை பாட ட்ரைலர் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சரா வரும், இவருக்கு ஏன்டா பல்ட்டில 2 கோடி சம்பளம் கொடுத்தாங்க. ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா, இல்ல ஒண்ணும் இல்லடா. ஓகே சரி, அவரு பாட்டு நல்லா போடுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் ஃபைன். பிஜிஎம் எப்படி அவர் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க? டியூட்ல உங்களுக்கு பிஜிஎம் ஒர்க் ஆச்சா? பல்ட்டின்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரா வேற பார்த்துருக்கீங்க, அதுல பிஜிஎம் ஒர்க் ஆச்சா? அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. ஓகே, பிஜிஎம் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, ஊரும்ல ஹிட் ஆயிடுச்சு சிரிப்பு போகவா இருக்கீங்க இந்த சீன்ல, அதுக்கு இவ்வளவு சோகம் இல்லைங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் முடிய போது தொட்டாலே பட்டாசான்னு வரும். என்னடா இது அப்படிதான் இருக்கு, என்ன ஸ்கோர்ரா இருக்கு அப்படின்னு சீரியஸா எனக்கு ஒரு ஃபீல் பண்ண ஒரு இதுதான். என்ன எழவியாது. ஓகே, நம்ம ரொம்ப அடி அடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் கொஸ்டின் நான் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. ஹி இஸ் ஜஸ்ட் 21, அதனால இம்ப்ரூவ் பண்ணிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் இவ்வளோ படம் கமிட் ஆயிருக்காரு, யாருமே சொல்லாமல் விட்டுட்டோம்னா இதே வெரைட்டியில் தான் அவர் கொடுத்துட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் சம்மன் ஹேஸ் டு அட்ரஸ், அதுக்காக தான் இந்த எஃபர்ட் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னா அவர் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். நான் ஒன்று சொல்லிடுறேன், எல்லா பாட்டும் அவர் பாடுறதுக்கு நிறுத்திடணும். ஏதாவது 1-2 சாங் பாடிட்டு வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன சொல்லணும் சொல்கிறேன், நான் ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் என்ன ப்ரோஜெக்ட்னா மியூசிக் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு மியூசிக் லவ்வர்ஸாக எங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட், ஓ சாய் அபியங்கர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றியா, இப்போ எப்படின்னா ஒரு நெகட்டிவ் வேவ் மாதிரி அவர் கிரியேட் ஆகுது. ஓகேவா, அப்போ இருக்கும்போது என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது ஸ்டாப் ஆயிடும், அவர் கரியருமே ஸ்பாயில் ஆகும். ஈவன் சம்மோன் அது
கேமராமேன் தம்பி சொன்னாங்க. இப்போ என்னன்னா வியூஸ் போடு, ஆடியன்ஸ் லவ் பண்றாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. பட் அது எவ்வளவு நாள் சப்ஸ்டெயின் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னதான் சொன்னாலுமே நம்ம இண்டஸ்ட்ரி இப்படி வந்திருக்குன்னா ஒரு அதிக லிரிக் குவாலிட்டி கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி, அதே மியூசிக் வேல்யூ கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி. தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் வந்து தமிழ்ல இருந்தா பெரிய ஆளா போய் நாட்டில் போய் சொல்லிட்டாங்க. யார் நாட்டில இருந்து நீங்க வரவே இல்லை. ஓகே, ஆனா தமிழ்ல இருந்து தெலுங்கு போயிருக்காங்க, கன்னடா போயிருக்காங்க, மலையாளம் போயிருக்காங்க, ஹிந்தி போயிருக்காங்க. அவங்க போனது முக்கியம் இல்லை, கொடி கட்டி இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான குவாலிட்டியான மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க, லிரிக் ரைட்டர் இருக்காங்க. அவ்வளோ நேஷனல் அவார்டு நம்ம லிரிக்காக வாங்கியிருக்கோம். லாஸ்ட் நம்ம இப்போ நேஷனல் அவார்டு வாங்கணும் 2015. அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. ஏன்னா நம்ம டைமென்ஷன்ஸே மாறியாச்சு. அதில் நான் சாய்வை மட்டும் இங்கே குறை சொல்ல, டைமென்ஷனே மாறிடுச்சு. ஏன் மாறிச்சுன்னா ஒரு ஆளால ஒரு இதால மாறுது. இப்போ இவர் தான் அடுத்த நெக்ஸ்ட்னு இருக்கும்போது ஹேஸ் டு பி சம் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஒரு கடையில் என்னன்னா நான் இதை தான் ஆடியன்ஸ் நம்ம டியூன் பண்ணுறாங்க, எனக்கு இப்போ பில் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் ஒரு வெரைட்டி காட்டினா ஓகே. மேஜர் கம்ப்ளைண்ட்னா நான் பாட்டு கம்போஸ் பண்ணாலே ஒரு ஆட்டோ டியூனை போட்டுருவேன். இது ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட், இதை மிஸ் பண்றேன். ஆட்டோ டியூன் போடுறேன். நீங்க ஒரு பாட்டு சொன்னீங்களா, அது பிரதீப் பாடி இருக்கான்னு, எனக்கு சாய் பாடுற மாதிரியே இருக்கு. சிங்காரி பாட்டு எடுங்க, அது வந்து பிரதீப் தான் பாடிருப்பாரு. அது பிரதீப் பண்ணறா சாய் பண்ணறா தெரியல, அந்த மாதிரியான ஒரு இதுதான். எல்லாமே அதே டியூன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்லலாம் என்ன எல்லாரும் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா எல்லாரும் யூஸ் பண்றாங்க, அது எங்க நீடுன்னு இருக்கிறதா அங்கதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பைசன் பட்ல காலமாடன்னு ஒரு சாங்ல மகாலிங்கம் அவர் பாடிருக்காரு. அதே விஎம் மகாலிங்கம்னா மகான்ல வந்து சூரையாடவாரா அந்த பாட்டு விஎம் மகாலிங்கம், அங்க வாய்ஸ் வந்து மாறி இருக்கும். ஏன்னா அங்க ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த இது தேவை. அதனாலதான் இப்ப சனாவே வந்து கர்ணன்லாம் ஒரு இடத்துல அவர் ஆட்டோ டியூன் யூஸ் பண்ணிப்பாரு, தட்டாண்டத்துலாம் ஆட்டோ டியூன் யூஸ் பண்றதுக்கு வேலையே கிடையாது, யூஸ் பண்ணிருக்க மாட்டார். ஓகேவா, அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி ஆமா நீங்க டெக்னாலஜி அப்கிரேட் இல்லை நம்ம மேல தட்டலாம், இப்படி கிடையாது. டெக்னாலஜி எங்க வேணும் அங்கதான் இருக்கணும். அதுல தான் தேர் மாஸ்டர்ஸ். ஏஆர் ரஹ்மான் ரொம்ப மாஸ்டர் இதுல சொல்ல போனா, யுவன் மாஸ்டர் இதுல எந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சனா கூட ஆட்டோ டியூன்ல யூஸ் பண்றது மாஸ்டர் தான். பட் எங்க யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் தெரியணும். நான் எல்லா பாட்டும் நான் கம்போஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு ஆட்டோ டியூன் தட்டி விட்டுருவோம் அப்படின்னு பண்றாரு போல. அந்த மாதிரி இருக்க போது தான் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. லிரிக் எனக்குலாம் லிரிக்கோட குவாலிட்டியே பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஊரும் லிரிக் சூப்பராக தான் இருக்கு. ராவண ஓகேவா, அந்த லிரிக் எனக்கு லைன் பிடிச்சிருந்து. அது ராவணன்னு எனக்கு போய் தெரிஞ்சுன்னா கீழே இருக்க சப்டைட்டில்ஸ் பாட்டு கண்டுபிடிச்சா. எனக்கு நல்லா யோசிச்சு பாரு, அட்லி அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல ஒரு மியூசிக் இருக்கும். ஓகே, அதே மியூசிக் தான் டியூட்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அதே மியூசிக் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அங்க என்ன நீங்க இப்ப ஹாரிஸோ இவனோ ஏஆர் ரஹ்மானோ 1000 இளையராஜா சார் 1000 படத்துல ஏதாவது ஒரே மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க போட்ட 2 படத்துல அவ்வளோ ரிப்பீட்டட் இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன? அதே மாதிரி he has to work on his background score. கண்டிப்பா ஒரு உயிர் நாடி ஸ்கோர் தான். இல்ல ஒரு ஸ்கோர் தெரியலன்னா இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஸ்கோர் மட்டும் போடுங்க, வேற சாங்ஸ் போட்டு விடுங்க. லைக் விவேக் மர்வின் மாதிரி சாங்ஸ் பண்ணா ஸ்கோர் ஒருத்தர் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஒரு படத்துல இருந்து அதுல என்ன நெகட்டிவ்னு எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்து போறதுக்கான ஸ்கோப் டைம் வேணும். அதுதான் எங்களுக்கான ரிக்வெஸ்ட். நான் சொல்ல இது ஒரு ரெக்வெஸ்டா தான் வைக்கிறோம். சத்தியமா இது ரோஸ் கிடையாது. அவர் இன்னும் நல்லா வரணும் தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சு. லாஸ்டா ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். அதான் கேமராமேன் சொன்னது பாயிண்ட் தான். என்னன்னா ஒருத்தருக்கு ப்ரோ ஃபேமஸான ஆள் ஒருத்தருக்கு அந்த பாட்டு ஊரும் பிளேட் பாட்டு புரிஞ்சிருக்கு, ஆனால் வெளில சொல்றதுக்கு அவருக்கு பயமா இருக்கும், எங்க சொன்னா நம்மள ஓட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். சாய்பாயின் பாட்டு சூப்பரா இருக்குன்ட்டு தைரியமா எல்லாம் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வீடியோ பண்ணதை வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கும் எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை உங்களுக்கும் வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.